யுத்தம் நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்களை உருவாக்கும் தான். ஆனால் ஈரானுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். ஈரானால் ஊட்டி வளர்க்கப்பட்ட அவர்களுடைய பிராக்சி அமைப்புகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹமாஸ். அந்த ஹமாஸ் இப்போ நேரடியாக ஈரானுக்கு எதிராக ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அமெரிக்காவை அட்டாக் பண்ணிக்கிங்க, இஸ்ரேலை அட்டாக் பண்ணிக்கிங்க, மாறா சுற்றி இருக்கிற வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தாதீர்கள், இது சரி கிடையாது அப்படின்னு ஹமாஸ் வெளிப்படையாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அல் ஜசீரா இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஹமாஸோட இந்த திடீர் மாற்றம் இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய சேஞ்ச். கடந்த 17 வருஷங்களாக ஹமாஸை எல்லா வகையிலையும் ஊட்டி வளர்த்தது ஈரான் தான். ஏராளமான பண உதவிகள், ஒரு வருஷத்துக்கு $100 மில்லியன் இருந்து $350 மில்லியன் வரைக்கும் வேறு வேறு சேனல் வழியாக ஹமாஸுக்கு ஃபண்ட் பண்ணதே ஈரான் தான். இதை சர்வதேச செய்திகள் பல உறுதிப்படுத்துது. ஈரான் இதை இது வரைக்கும் டினை பண்ணல. அந்த அமௌண்ட்டோட அளவில் முன்ன பின்ன இருக்கலாம், பட் ஹமாஸை இதுவரைக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறது ஈரான் தான் அப்படிங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. இப்போவும் அவங்க வெளியிட்டிருக்க அறிக்கையில் ஈரான் தரப்பு தப்பு அப்படின்னு ஹமாஸ் சொல்லலை. மாறா அமெரிக்காவை டார்கெட் பண்ணுங்கள், இஸ்ரேலை டார்கெட் பண்ணுங்கள், மாறா சுற்றி இருக்கிற வளைகுடா நாடுகளை டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு ஹமாஸ் சொல்லுது. இது ஈரானுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமான நிலை, இந்த வாரில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஹமாஸ் மட்டும் இல்லை, ஹமாஸ், ஹவுதிஸ், ஹிஸ்புல்லா அந்த 3 அமைப்புகளுமே ஈரானோட ரொம்ப ரொம்ப நெருக்கமான பிராக்சி அமைப்பு. இவங்களை வச்சு தான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற பேரில் ஈரான் தனக்கு ஆதரவான ஒரு பாதுகாப்பு வளையத்தை இத்தனை வருஷமாக உருவாக்கி வச்சிருந்துச்சு. ஈரான் கடந்த காலங்களில் வேறு நாடுகள் கூட யுத்தம் பண்ணும்போது கூட ஈரானுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக அவங்களாம் இருந்து பேக் பண்ணாங்க. இந்த யுத்தத்தில் கூட இப்போ லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லா இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, இடைவிடாத தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, ஹவுதிஸ் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஈவன் ஹமாஸ் கூட ஈரானுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. அவங்களோட தர்ம சங்கடம் எல்லாம் இந்த வளைகுடா நாடுகள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தாதீர்கள், இதோட நிறுத்திக் கொள்ளுங்க அப்படிங்கிறது தான். இது ஏன் அப்படிங்கிறது இதில் எழுகிற கேள்வி. ஈரானுக்கு இவர்களெல்லாம் எதிரி அப்படின்னா இல்லை, ஈரானுக்கு இந்த நாடுகள் எதுவும் எதிரி கிடையாது. அவங்களுடைய இராணுவ நிலைகள் அங்கே இருக்குது, அதனால தான் அதன் மீது ஈரான் தாக்குதல் நடத்துது. இப்போ ஈரானுக்கு அப்படி ஒரு நியாயம் இருக்கு இல்லையா, அமெரிக்காவோட ராணுவ நிலைகள் அங்கே இருக்குது, அங்கே இருந்துக்கிட்டு தான் எங்கள் நாட்டை அட்டாக் பண்ணுறான், அதனால் நான் பதிலுக்கு அதை அட்டாக் பண்ணுறேன், அது இருக்க எங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது ஈரான் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவங்க இந்த தாக்குதல் நடத்துகிறாங்க. பட் இது ஹமாஸ்க்கு என்ன விதமான தர்ம சங்கடத்தை ஏற்படுத்து அப்படின்னா, ஹமாஸை பொறுத்தவரையிலும் ஈரான் தான் மெயின் சப்ளையர், இவங்கள்ட்டேருந்து தான் ஆர்ம்ஸ் போகுது, இவங்கள்ட்டேருந்து தான் ஃபண்டு போகுது, அதெல்லாம் போகுது தான். இருந்தாலும் கூட தாக்குதலுக்கு இலக்காக இருக்கிற அந்த மற்ற வளைகுடா நாடுகளும் ஹமாஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பல வழிகளில் பணம் இவங்கள்ட்டேருந்து வந்துச்சுனாலும் கூட ஹமாஸ் அப்படின்ற அமைப்பு ஒரு அரசியல் ரீதியாக நிலைத்திருப்பதற்கு, சர்வதேச சமூகத்தில் வேறு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பல வழிகளில் அந்தந்த நாடுகள்லாம் அவங்களுக்கு முக்கியம். வேறு காரணங்களுக்கு அவங்க ஹமாஸை பயன்படுத்துகிறாங்க, ஹமாஸும் வேறு காரணங்களுக்காக அவங்கள பயன்படுத்திக்குது. சமீபத்தில் ஓமன் ஹமாஸுக்கும் மற்ற அமைப்புகளுக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தையை ஹோஸ்ட் பண்ணாங்க. UAE அவங்களுக்கு போகிற ஹமாஸுக்கு போகிற பல மில்லியன் கணக்கான ரூபாய் பணத்தை UAE சேனல் வழியாக தான் ப்ராசஸ் பண்ணி அங்கே போகுது. அதுக்கு UAE ஹெல்ப் பண்ணுது. ஒரு பக்கம் UAE, சவுதி அரேபியா, ஓமன் இந்த மாதிரி நாடுகள் மோஸ்ட்லி அமெரிக்கன் சப்போர்ட் கண்ட்ரியாக இருந்தாலும் கூட இன்னொரு வகையில் ஹமாஸ் மாதிரியான அமைப்புகளை பேக்கன்லேருந்து சப்போர்ட் பண்ணி அதையும் பேரலாக உயிரோடு வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஹமாஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈரான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியமோ அதே போல் இந்த நாடுகளும் முக்கியம். அவங்களோட சர்வைவலுக்கு இந்த நாடுகள் ரொம்ப அவசியம். இப்போ அதில் போய் கை வைக்கும்போது அவங்க ஈரான்கிட்ட இப்படி ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறாங்க. அது வேண்டுகோள்னு சொல்கிறதா அல்லது எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு ரொம்ப அசர்ட்டிவாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதா, எப்படி இருந்தாலுமே இந்த வாரில் இது ஒரு சிக்னிஃபிகண்டான முன்னேற்றம். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் ஹமாஸ் ஈரானோட முரண்பட்டு எதுவுமே சொன்னதில்லை. இது ரொம்ப வெளிப்படையானது, முதன்முறையானது. ஈரான் இந்த பிரச்சனையை எப்படி எடுத்துக்க போகுது அப்படின்னு தெரியல. ஹமாஸ்ன்ற அமைப்பை இஸ்ரேல் உளவுத்துறை, அமெரிக்க உளவுத்துறை சேர்ந்து மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, அதனால தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்க போகிறாங்களா, அது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா இந்த வளைகுடா நாடுகள்லாம் சேர்ந்து ஹமாஸ்க்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து அவங்க மூலமாக போர் நிறுத்துக்கு வர்றாங்க அப்படி எடுத்துக்க போகிறாங்களா, அல்லது ஹமாஸே அவர்களுடைய சர்வைவலுக்கு எல்லா நாடுகளும் அமைதியாக இருக்கணும், ஏற்கனவே உள்ள அதே பழைய பொசிஷனில் கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய சர்வைவல் இருக்கும் அப்படின்ற நிலைப்பாட்டிலிருந்து தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஸ்டாண்டலோனாக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்களா, அப்படி எடுத்துக்க போகிறாங்களா ஈரான் அப்படின்னு தெரியல. எப்படி இருந்தாலும் ஈரான் இந்த பிரச்சனையை எப்படி அணுக போகிறது அப்படிங்கிறது ஹமாஸ் பற்றிய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஹமாஸ் ஈரானோட உதவியால் மட்டும்தான் இத்தனை காலமாக சர்வைவல் ஆச்சு. ஈரான் வருஷத்துக்கு எத்தனையோ மில்லியன் கணக்கான ரூபாயை ஹமாஸுக்கு வேறு வழிகளில் கொடுத்துச்சு. அது எல்லாம் இனி வரும் காலத்தில் தொடருமா? இப்படி ஒரு இக்கட்டான நேரத்தில் ஈரானுக்கு பல வழிகளிலும் உதவி தேவைப்படுகிற ஒரு தருணத்தில் ஹமாஸோட இந்த ஸ்டேட்மெண்ட் ஈரானுக்கு ஒரு விதமான தர்ம சங்கடத்தை கொடுக்கக்கூடும். நாங்கள் ஒன்றும் சுற்றி இருக்கிற அந்த வளைகுடா நாடுகளை விரும்பி போய் தாக்கலை,
இந்த வளைகுடா நாடுகளில் தான் அமெரிக்காவோட இராணுவ நிலைகள், அவருடைய பொருளாதார நலன்கள்லாம் இங்கே தான் இருக்குது. அதை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த நாடுகளை அட்டாக் பண்ணுறதுக்கு சமமாகாது, மாறாத அமெரிக்காவை தாக்குவதற்கு தான் ஒப்பாகும். அதனால் இதற்கு போய் எதுக்கு ஹமாஸ் சப்போர்ட் பண்ணிட்டு வரணும், அந்த ஆங்கிளில் ஈரான் எடுத்துக்க போகிறாங்களா? ஸோ எப்படி எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஹமாஸுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஈரானுக்கு இந்த போரில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, அவர்களுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய உடைவு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனையை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறைகள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இது என்ன கொஞ்சம் பெருசாக்கி ஈரானுடைய அந்த ஸ்திரத்தன்மையில், ஈரானுடைய உறுதித்தன்மையில் ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆகிருக்குது, ஒரு உடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த ப்ரொபகண்டாவை அப்படி கொண்டு போகிறாங்களா? இப்போ ஹமாஸ்ட்டை வந்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாளைக்கு ஹவுதீஸை கொடுக்க வைக்கலாம், நாளைக்கு ஹிஸ்புல்லாவை கொடுக்க வைக்கலாம். இதெல்லாம் ப்ராபபிலிட்டி தான். அவங்க அந்தளவுக்கு வீக்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, அப்படி ப்ராபபிலிட்டி தான். அதில் ஏதோ ஒரு ப்ராக்ஷனை ஏற்படுத்தி அவர்களில் ஒரு சிலரை கையில் எடுத்து அவர்கள் மூலமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வச்சு, ஸோ ஈரான் ரொம்ப பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிறது, ஏற்கனவே நாங்கள் அவருடைய இராணுவ நிலைகளை, அவங்களோட கப்பல் படையெல்லாம் காலி பண்ணிட்டோம், அந்த கார்க் தீவில் இருக்கிற அவங்களுடைய மொத்த இராணுவ பேஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம், இப்போ அவருடைய துணையாக இருக்கிற அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்குள்ள உடஞ்சு போயிட்டாங்க, ஸோ ஈரான் மிகவும் பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிறது, நீங்கள் சரணடைதை தவிர வழி இல்லை அப்படின்னு ஈரானை ஒரு முட்டு சந்தில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த விஷயத்தையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள போகிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் இதற்கு பிறகு இதில் ஏற்பட சாத்தியம் உள்ள முன்னேற்றங்கள். இந்த வார் ஈரானில் தொடங்கியிருக்கலாம், ஆனால் இது உலகத்தில் இருக்கிற பல நாடுகளை நோக்கி இது அப்படியே விஸ்தீரணமாயிட்டு போயிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட அந்த சூடானில் ஒரு பிரச்சனை, சூடானில் பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு அங்கே ஒரு மக்கள் புரட்சி வெடிக்கக்கூடிய, அந்த ஆட்சி அகற்றப்படக்கூடிய சூழல் ஒன்று உருவாயிருக்குது. ஏன் நம்ம இலங்கையில் அந்த ஈரானுக்கு சொந்தமான அந்த போர் கப்பலை அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல் தாக்கி அழிச்சு கிட்டத்தட்ட 100 பேர் அதில் செயிலர்ஸ் இறந்து போனாங்க இல்லையா? அதில் இறந்து போனவர்களுடைய உடலை இலங்கை வச்சிருக்குது, அது ஈரானுக்கு திருப்பி அனுப்ப போகிறாங்க. அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குது. அந்த ப்ராசஸில் அமெரிக்கா அந்த உடல்களை இங்கே ஈரானுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே போல் 2வது கப்பல் இலங்கை நோக்கி வரும்போது அதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்குது. இது சம்பந்தமான இந்த 2 நாடுகளுக்கு இடையில் உள்ள கம்யூனிகேஷன்ஸை அமெரிக்க மீடியாக்கள் அந்த லீக் பண்ண கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்க மீடியாக்கள் அஃபீஷியலாக அது வந்திருக்குது, வாஷிங்டன் போஸ்ட் மாதிரியான பத்திரிகைகளில் வந்திருக்குது. அதையெல்லாம் மீறியும் கூட இலங்கை அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உறுதியாக அவர்களுக்கு உதவுவோம் அப்படின்னு உதவி இருக்குது. இலங்கையோட இந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இது ஜியோ பாலிட்டிக்ஸில் ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. இலங்கை எப்போவுமே ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு முக்கியமான கேந்திரமான மையமான ஒரு பிளேஸில் அது இருக்குது. இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இலங்கைக்கும் ஈரானுக்கும் சம்மந்தமே இல்லை, இலங்கைக்கும் இந்த அமெரிக்கன் யுத்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அது பாட்டுக்கும் செவனியாக அந்த பக்கம் இருக்குது. வந்த ஒரு போர்க்கப்பலை அடிபட்ட இறந்து போன செயலர்ஸை காப்பாற்றுறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு மனிதாபிமான கிரவுண்டில் முடிவெடுக்க வேண்டிய இக்கட்டுக்கு இலங்கை தள்ளப்படும் போது அவங்க உதவுறதுன்ற முடிவை எடுக்கிறாங்க. அது அமெரிக்காவுக்கு இப்போ இலங்கையை பகையாளியாக மாற்றிருக்குது. அங்கே சொல்லியும் கூட அதை கேட்காம ஈரானுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ அமெரிக்காவுக்கு பகையாளியாக ஆவதற்கு ஸ்ரீலங்கா தயாராகி விட்டதா அப்படின்றதான் அமெரிக்காவோட கோபம். அப்போ ஸ்ரீலங்கா எந்த தைரியத்தில் ஈரானுக்கு இந்த உதவியை செஞ்சுருக்கு அப்படின்னா சைனா இருக்கிற தைரியத்தில். ஏற்கனவே இலங்கையில் சைனாவோட முதலீடுகள் பல மடங்கு இருக்குது. அதனால் சைனாவுடைய உத்தரவையோ சைனாவுடைய அனுமதியையோ பெறாமல் இலங்கை ஸ்டாண்டலோனாக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கும் அப்படின்னு நம்புறதுக்கு இடமில்லை. ஸோ இந்திய பெருங்கடல் எல்லையில் இந்தியாவுக்கு காலடியில் இருக்கிற அந்த தீவு இந்தியாவோட செல்வாக்கு பிராந்தியத்திலிருந்து விடுபட்டு சைனாவின் செல்வாக்கு ஆளுகைக்குள் செல்கிறது அப்படிங்கிறது இந்த யுத்தத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சிக்னிஃபிகண்டான சேஞ்ச். மறுபக்கம் ஸ்பெயின் பிரதமரோட திட்டவட்டமான முடிவு, ஜெர்மனி, இங்கிலாந்து இது மாதிரி நாடுகளோட வாரில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்ற முடிவு, இன்னும் உலகத்தோட பல நாடுகளின் முடிவு, இந்தியாவோட ரொம்ப தீர்மானகரமான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவு நிலைப்பாடு, ஒட்டுமொத்தத்தில் இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல், ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா அப்படின்ற இந்த யுத்தம் அது ஒரு உலக போராக நடக்கலை அப்படின்னாலும் கூட உலகத்தோட பல நாடுகளில் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டின் மீது இது ஆதிக்கம் செலுத்துது, அந்த முடிவுகளை மாற்ற வைக்குது. இப்போ நடந்துகிட்டு இருக்கின்ற யுத்தம், இதன் காரணமாக நடைபெறுகிற இந்த முடிவுகள் எல்லாம் அடுத்து வருகிற 10-20 ஆண்டுகளுக்கு ஒட்டுமொத்த ஜியோ பாலிட்டிக்ஸ் மீதும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது, உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம கண்ணுக்கு தெரிகிறது வெறுமனே இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, சரக்கு கப்பல் வரல, கச்சா எண்ணெய் வரல, இது மட்டும்தான் செய்திகள் அடிபடுது. மாறா ஒவ்வொரு நாடும் இந்த பிரச்சனையை எப்படி அணுகுது, ஐநா சபையில் யாருக்கு ஆதரவாக முடிவெடுக்கிறா, யாருக்கு எதிராக முடிவெடுக்கிறா, இது எல்லாமே கூர்ந்து கவனிக்கப்படும். இந்த யுத்தம் ஒரு சில நாட்களில், வாரங்களில், மாதங்களில் முடியக்கூடும், முடிஞ்சணும்னு நம்புவோம். அது முடிஞ்ச பிறகு இதில் எடுத்த முடிவுகளை வைத்துக்கொண்டு அடுத்தடுத்து நாடுகளோட அந்த உறவில் மிகப்பெரிய மாற்றம் வரும். குறிப்பாக வளைகுடா நாடுகளில் ஆல்ரெடி அந்த மாற்றம் வந்துருச்சு. ஈரானால் தாக்கப்படுகிற மற்ற வளைகுடா நாடுகள் எல்லாம் ஒன்று சேர போகிறாங்களா, அவங்க தொடர்ந்து அமெரிக்கா கூட தன்னுடைய உறவை தொடரப் போகிறார்களா, அல்லது இந்த இக்கட்டான நேரத்தில் அமெரிக்கா தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற கோபத்தில் இனிவரும் காலத்தில் அமெரிக்காவுடனான தங்களுடைய உறவை துண்டிக்கப் போகிறார்களா, ஈரானுடனான இவர்களுடைய உறவு தொடர்ந்து எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. அதனால் இந்த யுத்தம் ஒரு உலக யுத்தமாக
அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட அது ஆல்ரெடி அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நடக்கிறதை வைத்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை.